வணக்கம், என் பேர் டாக்டர் குரு தவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் நீரிழிவு நெப்ரோபதி பற்றி பேச போறோம். நீரிழிவு நோய் 1 என்பது நீங்கள் ஒவ்வொரு 2வது வீட்டிலும் காணக்கூடிய ஒரு நோயாகும். உங்கள் பெற்றோர்களிலும் இது இருக்கிறது, உங்கள் பாட்டியார்களிலும் இது இருக்கிறது. மேலும் குறிப்பாக எப்போது நமது வயது அதிகரிக்கிறது, 50 முதல் 70 வயதினருக்கு அவர்களின் வாழ்க்கையில் செயல்பாடு குறைவாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யாதவர்களில் இது அதிகமாக காணப்படுகிறது. நகரங்களில் அதிகமாக காணப்படுகிறது, கிராமங்களில் குறைவாக காணப்படுகிறது. இப்போது நீரிழிவு நோய் இவ்வளவு பொதுவான நோயாகிவிட்டது. அனைவரும் இதை புறக்கணிக்க தொடங்கிவிட்டனர். சர்க்கரை, நீரிழிவு நோய் இருக்கிறது, எனது நண்பருக்கும் இருக்கிறது, எனது மாமியாருக்கும் இருக்கிறது, எனது அப்பாவுக்கும் இருந்தது, எனக்கு இதில் எந்த வேலை செய்ய தேவையில்லை, இதை கவனிக்க தேவையில்லை, நான் மாத்திரை எடுத்துக்கொள்வேன். சரி, ஆனால் நாம் இது குறித்து மறந்து விடுகிறோம். நீரிழிவு நோய் தன்னிலேயே ஒரு பெரிய நோயாகும். இது மற்ற பெரிய நோய்களை உருவாக்குகிறது. நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? யாருக்காவது கிட்னி கெட்டுவிட்டது என்று கேட்டிருக்கிறீர்களா? இது கேள்வி இல்லை. ஆனால் கிட்னி கெட்டுவிட்டது என்று கேட்டிருக்கிறீர்களா? நீரிழிவு நோயால் ஒருவர் தனது நீரிழிவு நோயை கவனிக்கவில்லை என்றால் அவருக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர் கண்ணில் கண்ணாடி ஆகலாம். ஏனெனில் இன்று அது கெட்டுப்போகிறது, விரைவில் கெட்டுப்போகிறது. நோயாளியின் சோதனை முடிவுகள் விரைவில் குறைகின்றன. வயதானது விரைவில் ஆகிறது. முதியவர் விரைவில் நீங்கள் காணலாம். நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட புதிய பாதங்களை காணலாம். அங்கு காலின் நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன. நீங்கள் குளிர், வெப்பம், ஏதாவது உணர்வுகளை உணர முடியாது. காயங்கள் உருவாகும் போது அவை குணமாகாது. ஆனால் நீரிழிவு நோயால் மட்டும் கிட்னி கெட்டு போகவில்லை, உங்கள் முழு உடலும் கெட்டு போகிறது. அதனால நீரிழிவை கட்டுப்படுத்துவது, மேலாண்மை செய்வது மிகவும் முக்கியமாகிறது. உங்களை வச்சிருக்க. இப்போது நீரிழிவு நோய் உங்கள் உடலுக்கு எவ்வாறு சேதம் விளைவிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இதனால் நீங்கள் உங்கள் கிட்னி ஏன் கெட்டு போயிற்று என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போது யாருக்காவது நீரிழிவு இருந்தால் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும். அந்த இரத்தம் இது முழு உடலில் சுழல்கிறது, அதில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறது. இப்போது இந்த சர்க்கரை கொண்ட இரத்தம் எங்கள் முழு உடலில் சுழலும் போது அது ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லுகிறது. இப்போது எங்கள் உடலில் சில பகுதிகள் உள்ளன, அங்கு எங்கள் இரத்த ஓட்டம் மிகவும் நுட்பமாக உள்ளது. மிகவும் நுட்பமானது என்றால் மிகவும் சிறிய சிறிய ஆர்டரிகள் மற்றும் வென்ஸ் உள்ளன. அவை இரத்தத்தை கொண்டு வரவும் அழுத்தவும் வேலை செய்கின்றன. அப்போது யாருக்காவது நீரிழிவு இருந்தால் அதற்கு மிக மோசமான பாதிப்பு அந்த மைக்ரோ கெபிலரிஸில் ஏற்படுகிறது. அவை இரத்தத்தை கொண்டு செல்கின்றன. இப்போது இந்த மைக்ரோ கெபிலரிஸ்கள் எங்கள் உடலில் எங்கு உள்ளன? பொதுவாக நாம் அவர்களை காண்கிறோம். எங்கள் கண்களின் பின்னால் உள்ள திரை எங்களுக்கு காண உதவுகிறது, நிறத்தை அடையாளம் காண உதவுகிறது, வடிவத்தை அடையாளம் காண உதவுகிறது. இதற்கான இரத்த வழங்கல் மிகவும் நுட்பமாக உள்ளது. அது உங்கள் தலைமுடியின் 1/3 அளவுக்கு கூட குறைவாக உள்ளது. இவ்வாறு உங்கள் காலின் நரம்புகளில் உள்ள இரத்த வழங்கலும் மிகவும் நுட்பமாக உள்ளது. அதுபோல உங்கள் கிட்னியின் உள்ளே இரத்தம் சுத்தமாகும் போது அங்கு உள்ள இரத்த வழங்கலும் மிகவும் நுட்பமாக ஆகிவிடுகிறது. அதனால் உங்கள் நீரிழிவு அதிகமான சர்க்கரை அளவுக்கு வந்தவுடன் அதனால் மிகவும் அதிகமான சேதம் இந்த சிறிய சிறிய மைக்ரோ கெபிலரிஸ்களுக்கு ஏற்படுகிறது. அவற்றில் உள்ள இரத்த ஓட்டம் குறைவாகிவிடுகிறது. இப்போது இரத்த ஓட்டம் குறைந்ததால் ஆக்சிஜன் வரவில்லை, உணவு வரவில்லை. அதனால் இந்த பகுதிகள் பசிக்காக இறக்க ஆரம்பிக்கின்றன. மற்ற பாதிப்பு என்னன்னா கண்ணுக்கு தெரியாமல் போகுதல், பாலின் உணர்வு இழப்பு மற்றும் உங்கள் கிட்னி கெட்டு போவது. ஆனால் நாங்கள் எங்கள் கிட்னியை நன்றாக வைத்திருக்க விரும்பினால் கிட்னி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அல்லது நீரிழிவு காரணமாக உங்கள் கிட்னி கெட்டு போகிறதா அல்லது கெட்டு போயிற்றா, அதை சரி செய்ய விரும்புகிறோம். அதனால் முதலில் எங்கு செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். கிட்னியில் நீரிழிவு முதலில் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? ஏனெனில் நீரிழிவு சரியாக இருந்தால் மட்டுமே உடல் தனது காயங்களை மூட ஆரம்பிக்கும். ஏனெனில் எப்போது எங்கள் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும், எங்கள் உடல் பலவீனமாகிவிட்டது. இப்போது உடலில் நமக்கு ஸ்டென்ஸ் வைக்க வேண்டும். அந்த தவறு செய்ததை சரி செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் நீரிழிவை நிர்வகிக்காமல் விட்டுவிட்டீர்கள், அதை மீண்டும் நிர்வகிக்க வேண்டும். சர்க்கரை உங்கள் நிர்வகிக்கப்படத் தொடங்கும் போது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் உடலுக்கு ஒரு சுய குணமளிக்கும் செயல்முறை உள்ளது. என்னுடைய காயம் ஏற்பட்டால் உடல் ஒரு அளவுக்கு அதை தானாகவே குணமாக்குகிறது. அதனால நாங்கள் உடலுக்கு அந்த சூழல், அந்த சுற்றுப்புறம்
அந்த வானிலை அளிக்க வேண்டும். அங்கு உடல் தானாகவே சிகிச்சை செய்ய தொடங்கலாம். எனவே முதலில் செய்ய வேண்டியது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போது நாங்கள் எங்கள் கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்த விரும்பினால், கீரின் அளவை குறைக்க விரும்பினால், GFI மேம்படுத்த விரும்பினால், ஆகவே இப்போது நமக்கு கிட்னி பற்றி சிந்திக்க வேண்டும். உங்கள் சர்க்கரை சரியாக இருந்தால் கிட்னி கெட்டுப் போவதில்லை. கெட்டுப்போனது குணமாக, எனில் கிட்னியின் உள்ளே நாங்கள் திரும்பும்போது வகையான பகுதிகளை காணலாம். ஒன்று பகுதி கிட்னி இறந்துவிட்டது. அது உயிருடன் வர முடியாது. இது உண்மை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கிட்னியின் உள்ளே இன்னொரு பெரிய பகுதி உள்ளது. அது இன்னும் இறக்கவில்லை. அது பலவீனமாக உள்ளது. அழற்சி ஏற்பட்டுள்ளது. வேலை செய்யவில்லை. ஆனால் உயிருடன் உள்ளது. எனவே அந்த பகுதியை மீண்டும் வேலை செய்யும் போது எங்கள் கெட்டரின் அளவுகள் வேகமாக குறைய ஆரம்பிக்கின்றன. முடிவுகள் மாதத்திற்குள் தெரியும். என் கெட்டரின் அளவு குறைந்துவிட்டது. இப்போது நாம் பெற்றுள்ள வெற்றி, என் கெட்டரின் அளவு 3 ஆகிவிட்டது. இதற்கு பல முக்கியத்துவங்கள் உள்ளன. முதலில் என் உடலில் இரத்தம் சுத்தமாக சுற்றும். என் உடல் அதிக சக்தி உணர்ந்தது. சிக்கலாக இருந்தவை, சுழலாக இருந்தவை அவை போக ஆரம்பிக்கின்றன. இதோடு எங்கள் வயதான செயல்முறை எங்கள் உடலை அழிக்கிறதற்கான வேகம் குறைகிறது. இன்று எங்கள் வாழ்க்கை நீளமாகிறது. இப்போது நீங்கள் ஒரு முறை கீழே சென்றால் அதன் பிறகு முக்கியமான வேலை என்னவென்றால் கெட்டரின் அளவுகளை அதிகரிக்காமல் அதே நிலைமையில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் இந்த 2 விஷயங்களை அடையக்கூடியால் எங்கள் நோயாளி, எங்கள் குடும்ப உறுப்பினர் அவர்களின் வாழ்க்கை எளிதாகிறது. டயாலிசிஸ் என்ற எப்போதும் தொங்கும் கத்தி நீங்குகிறது. எனவே உங்கள் உடலை புரிந்து கொள்ளவும், உடலின் எதிரிகளை புரிந்து கொள்ளவும் முக்கியம். நீரிழிவு என்பது உடலின் மிகப்பெரிய எதிரி. நீரிழிவு இருந்தால் அதில் வேலை செய்ய வேண்டும். மருந்து எடுத்துக்கொண்டு அல்ல, உணவை மாற்றி உடற்பயிற்சியை வாழ்க்கையில் சேர்த்து வேலைக்கு பின்னால் விட்டு மன அழுத்தத்தை குறைத்து. ஏனெனில் நாம் இதை செய்யவில்லை என்றால் இன்று வரை கட்டியுள்ள அனைத்தும், உருவாக்கிய அனைத்தும் வீணாகிவிடும். எனவே உடலுக்கு வேலை செய்வது முக்கியம். ஒரு முறை 40க்கு தொடங்கினால் வேலைக்கு 2ஆம் நிலை அளிக்க வேண்டும். குடும்பத்தை மேலே கொண்டு செல்ல வேண்டும். குடும்பத்தை மேலே கொண்டு செல்லும் போது உடலுக்கு வேலை செய்ய வேண்டும். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலம் நீரிழிவு கிட்னிக்கு சேதம் விளைவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். செல்லும் முன் சில அறிக்கைகளை பார்க்க சொல்லுகிறேன். சில நோயாளிகளின் சோதனைகளை பார்க்க சொல்லுகிறேன். இங்கு இணைப்பையும் தருகிறேன், சிலவற்றையும் காட்டுகிறேன். இதனால் கிட்னி தோல்வியை எப்படி எதிர்கொள்வது, நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான கருத்தை பெறுவீர்கள். இதோடு அனைவரும் செல்ல அனுமதிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.